டே 14, 14ஆம் நாள், 2 வாரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் இன்னும் பலமாக நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. ஆனால் அதே சமயத்தில் உபவாசத்தை விட்டுறாதீங்க. தயவு செய்து உபவாசத்தில் தரித்திருங்கள், கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைய தலைப்பு வந்து ரிப்பெண்டன்ஸ் அண்ட் ரெனிவல். என்ன? ஒரு மன மாற்றமும் புதுப்பிக்கப்படுதலும். என்ன? ஒரு மன மாற்றத்தோடு ஒரு புதுப்பிக்கப்படக்கூடிய காரியம். ஏசாயா 65வது அதிகாரம் 17, 18. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு இங்க? ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனம் திரும்புதல் வரும்போது அது எங்க உண்டாகுது? கர்த்தர் நம்மளை வந்து ஒரு நம்ம பார்வைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நம்மளால காணக்கூடிய காரியங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பார்க்கும்போது தான் இது உண்டாகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா இங்க வந்து இந்த ஒரு ரினிவல் என்று சொல்லும்போது இங்க கர்த்தர் வந்து இது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்க சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் முதல்ல ஆதியில சிருஷ்டித்த அதே வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இங்க என்னன்னா, இங்க கர்த்தர் வந்து ரிப்பேர் பண்றதில்லை. நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா, நாங்க அந்த இங்கிலாந்துக்கு வரும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பாத்தீங்கன்னா, ஏதாவது காரு ரிப்பேர் பண்ண போகும்போது நம்ம, ஏன்னா ஊர்ல எல்லாம் காருனா உடனே ஏதாவது பம்பர் போயிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், இதை பண்ணுவோம். ஏன்னா அங்கே போகும்போது ஒர்க் ஷாப் போகும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி வண்டி இதாயிருச்சு அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போய் அப்படியே பம்பரை தூக்கிட்டு வேற ஒரு பம்பர் போட்டாங்க. எதுவுமே வந்து இங்கே வந்து ரிப்பேர் பண்ணவே கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆனால் கர்த்தர்கிட்ட வந்து என்னென்னா, அவர்கிட்ட ரிப்பேர் கிடையாது. அதுக்கு பதிலாக அவர் புதுசாக உருவாக்கிடுவார். எப்படி? புதுசாக உருவாக்கிடுவார். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே சொல்லும்போது என்ன, அங்கே வந்து கர்த்தர் வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன, ஒரு முன்னாடி எப்படி பாவம் வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தோ அதுபோல உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை. அதில் இன்னொரு காரியம் என்னன்னா, கர்த்தர் ரினிவல் பண்ணும்போது அது வந்து முழுமையானது. இட் இஸ் டோட்டல், நாட் பார்ஷியல். ஒரு பகுதி மட்டும் இல்லை, முழுமையாக அவர் அதை புதுப்பிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்படி புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு சொல்லும்போது முழுமையாக புதுப்பிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்படி கர்த்தர் புதுசா உருவாக்கும் போது என்ன சொல்றாரு? பழையவைகள் மனசுல தோன்றுவதே இல்லை என்று சொல்லக்கூடியதா. அப்ப மனசுல தோணக்கூடிய அளவிற்கு கர்த்தர் பண்றாரு, புதுசாக உருவாக்கக்கூடிய ஒரு காரியத்தை. இப்போ கர்த்தர் வந்து நம்ம மனசுல வந்து நம்ம மன்னிப்பு கேட்டு வரும்போது நம்மளை வந்து புதிதாக எடுத்து கட்டக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் கர்த்தர்கிட்ட வந்து நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் போய் கேட்கும்போது அவர்கிட்ட இருக்காது. ஏற்கனவே அவர் அதை மறந்துட்டாரு, அவர் புதுப்பிச்சிட்டாரு. அப்போ நம்ம அந்த ஞானத்தோடு வாழக்கூடிய ஒரு மக்களாய், ஏன்னா அங்கே வந்து கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கக்கூடியவராய். ஏன்னா கர்த்தருடைய இருதயம் என்ன? நீங்க போய் அவர்கிட்ட மனம் திரும்பி அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் உங்களை புதிய ஜீவியாய் மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கணும் இல்லையா? எவனொருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது ஜீவி ஆகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மளை ஒரு புதுசா சிருஷ்டிக்கக்கூடியதா. அப்ப இங்க புதுசா சிருஷ்டிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை ஒரு புது இருதயத்தை கொடுத்து, ஒரு பழைய மனிதன் போல இல்லை, ஒரு புது இருதயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன். இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, கெட்டகுமாரன் கதை நம்ம பார்க்கணும் இல்லையா? லூக்கா 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 11வது வசனத்திலிருந்து அந்த மொத்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்கிறோம். இது என்ன? அவன் எங்கள் அப்பா செத்தா பரவாயில்ல, எனக்கு சொத்து வேணும்னு சொல்லிட்டு சொத்தை வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிடறான். அழிச்சு முடிச்சுட்டு அவன் போய் வேலை தேடும்போது வேலை கிடைக்கல. என்ன வேலை கிடைக்குது? பன்னி மேய்க்கிற வேலை கிடைக்குது. ஒரு யூதனுக்கு பண்ணிக்கிட்டே போகக்கூடாது, பன்னி மேய்க்கிற வேலை. ஆனால் அதுலேயும் பன்னி சாப்பிட்ற தவிட்டாளி தின்றலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. சண்டை போட்டு அதையும் சாப்பிட முடியல. கடைசியில் என்ன பண்ணுறான்? எப்பா, எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ வேலைக்காரன் உட்காந்து சாப்பிட்றான், நானும் போய் எங்கள் அப்பாட்ட போய்
என்னை வந்து ஒரு வேலைக்காரனா எடுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லி போகலான்னு வர்றான். நல்லா கவனிங்க, அவன் எண்ணத்தில் என்ன இல்லை, இன்னும் திரும்ப மகனா போகணுங்கிற எண்ணம் இல்லை. எனக்கு அருமையான சகோதரனை சார் நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் என்னன்னா கர்த்தர்கிட்ட மனம் திரும்பி வரும்போது, மனம் திரும்பி வந்தாலும் கர்த்தருடைய புதுப்பித்தலுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. இதை புரிஞ்சு கொள்வதற்காக தான் சொல்றேன். அப்ப வரும்போது தூரத்தில் அவன் வருவதை பார்த்து, அப்படின்னா என்ன, கர்த்தர் எப்ப நீங்க மனம் திரும்பி வருவீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். தூரத்தில் வர்றதை பார்த்து கர்த்தர் ஓடி வர்றார். இந்த ஒரு இடத்துல தான் நம்ம பைபிள்லே கர்த்தர் ஓடி வர்றதை பார்க்க முடியும். ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி, அந்த அழுக்கு பிடிச்சவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஓயாமல் முத்தம் கொடுத்து, அவனுக்கு புது அங்கியை போட்டு, அவனுக்கு மோதிரத்தை கொடுத்து, அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து, வாங்கடா இருக்கிறதுலே கொளுத்த கன்ற அடிங்க, என் மகன் செத்தவன் மறுபடியும் உயிரோடு வந்தான்னு சொல்லக்கூடியதா. இப்போ அப்பா எப்படி பார்க்கிறாரு பார்த்தீங்களா? என் பிள்ளை அவன்கிட்ட வந்து நீ என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லலை. மாறாக அவனை எடுத்து கட்டக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் புது வானத்தை புது பூமியை சிருஷ்டிக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட வரும்போது உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். பழையவைகள் உங்க மனசுல தோன்றவே கூடாது. மாறாக கர்த்தர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், எனக்குள்ள ஒரு புது காரியத்தை சிருஷ்டித்திருக்கிறார், அதை நான் செய்யக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க செய்யும் போது என்ன உண்டாகும்? நீங்க கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருப்பீர்கள். ஒரு சின்ன காரியம் சொல்றேன். நிக்கி குரூஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் நிறைய சுவிசேஷம் ஊழியெல்லாம் செய்யக்கூடியவர். இவர் போர்ட்டோரிக்கோவில் பிறந்த பையன். 15 வயதா இருக்கும்போது தான் அங்கேருந்து அவர் என்ன வர்றாரு, நியூயார்க்கு வர்றாரு. ஆனால் ரொம்ப மோசமான வாழ்க்கை, வாலிப வாழ்க்கை. அவர் என்ன, கடவுளே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு நாத்திகமான வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷன். பயங்கர ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு ஆள். சரியா? அவர் ஒரு காலகட்டத்தில் நியூயார்க் பட்டணத்தில் பாஸ்டர் டேவிட் வில்கர்சனோட பார்க்குறார். அப்போ டேவிட் வில்கர்சன் என்ன தெரியுமா செய்கிறாரு? நிக்கி குரூஸை பார்த்து, நிக்கி ஜீசஸ் லவ்ஸ் யூங்கிறார். எப்படி? நிக்கி ஜீசஸ் லவ்ஸ் யூ, இவ்வளோதான். இந்த வார்த்தை அவரை உடைக்குது. நான் இவ்வளவு அட்டூழியம் பண்ணி இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், என்ன எப்படி ஒருத்தர் நேசிக்க முடியும்? வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. நிக்கிக்கு ஒரு புது இருதயம் கொடுக்கப்படுது, ஒரு புது மனுஷனா மாறுறாரு. அந்த நிக்கி பின்னாளில் அநேகருக்கு சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அருமையான மனுஷனா மாறுறாரு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கு நம்ம இந்த 21 நாள் உபவாசம் ஜெபம் பண்றோம், 2வது வாரம் வந்துட்டோம், 14 நாட்கள் வந்து விட்டோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுக்கட்டும், உங்க வாழ்க்கையை புதுசாய் சிருஷ்டிக்கட்டும். பழையவைகள் இனி உங்க இருதயத்துல தோன்ற வேண்டாம், எல்லாம் புதிதாக மாறட்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஏன்னா ரிப்பெண்டன்ஸ் அண்ட் லவ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அதான் நம்ம புஸ்தகத்தில் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? மனம் திரும்புதலும் அன்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகக்கூடியது. ரிப்பெண்டன்ஸ் இஸ் டர்னிங் அரவுண்ட் அண்ட் டிராயிங் க்ளோசர் டு த லார்ட். நீங்கள் மனம் திரும்பி கர்த்தர் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு காரியம். இஎம் பவுன்ஸோட கோட்டு கொடுத்துருக்கோம், ரொம்ப அருமையான ஒரு கோட். இஎம் பவுன்ஸ் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்படுறீங்க. God shapes the world by prayer. The more praying there is in the world, the better the world will be. The mightier the forces against evil. ஜபத்தின் மூலம் தேவன் உலகை வடிவமைக்கிறார். உலகில் ஜபம் அதிகமாக இருந்தால் உலகம் நல்லதாக இருக்கும், தீமையின் எதிரான சக்திகள் வலிமையாக இருக்கும். அப்ப நம்மகிட்ட கர்த்தர் கொடுத்துருக்க ஒரு பயங்கரமான ஆயுதம் என்ன தெரியுமா? ஜபம். மனம் திரும்பி நீங்க ஜபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் நீங்க பழையவைகள் எல்லாம் நினைக்காதபடி உங்களுக்குள்ள ஒரு புது இருதயத்தை கொடுத்து, 13ஆம் நாள்ல நீங்க கேட்டது போல நீங்க கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய், ஒரு மனம் திரும்பி ஒரு புதுப்பிக்கப்பட்டவர்களாய், புது இருதயத்தோடு
கர்த்தருக்கு பணி செய்வதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேங்கிற உத்வேகத்தோட ஒரு வல்லமையான ஜெபம் செய்வோமா? வாங்க ஜெபம் செய்வோம்.